நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவதாரத்தில் நின்னான் இருந்தான் கிடந்தான். அவதாரத்திலிருந்து கிளம்பி அர்ச்சாவதாரத்தில் வந்தவன் நின்னான் இருந்தான் கிடந்தான். என்ன காரணம்? எம்பெருமானுக்கு தன் அடியாறுகளை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு அபாரமான பசி. நேர மடப்பள்ளின்னா தளிகை பண்ணக்கூடிய இடம். அங்கே போய் சேர்ந்தான். உள்ள அந்த அதிகாரி இருக்கானே, அவனை பார்த்து கேட்டான், ரொம்ப பசிக்கிறதப்பான்னா. ஐயா கொஞ்சம் நின்றுன்றோம், உனக்கு நான் சாதம் கொண்டு வரேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் நின்னான். உள்ளே இருந்து சாதம் வரல. திரும்ப உள்ள எட்டி பார்த்தான். ஐயா பசி தாங்கலையே நான், இவ்வளவு நேரமாக நிற்கிறேனே நான். அவன் சொன்னான், உண்மை யார் நிற்க சொன்னா? உட்காரும்னா. அப்படியா, சரி உட்காறேன். உட்காந்துட்டான். அப்பவும் அன்னம் வரல. திரும்ப உள்ள எட்டி பார்த்தான். இந்த பாரம், நான் எப்போ கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அப்போ தான் நீர் சாப்பிடணும். ரொம்ப அசதியாக இருந்தால் இங்கேயே படுத்துக்கும் நான். ஆக நின்னான் இருந்தான் கிடந்தான். அப்போ இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான்? அன்னவான் அன்னாதோ பவதி. இந்த அடியார்களுக்காக அவதாரம் பண்ணுறான் எம்பெருமான். இந்த அடியார்களுக்காக திவ்ய தேசங்களிலே வந்து நின்னான் இருந்தான் கிடந்தான். சரி, என்ன காரணம்? எதுக்காக இவ்வளவு கட்டப்பட்ட அந்த எம்பெருமான் தான் இருக்கக்கூடிய திருப்பார்கடலிருந்து கிளம்பி இங்கே வந்து நமக்காக, அது நாம் எப்படி இருக்கோம், கோவிலுக்குள்ளே எவ்வளோ வேகமாக போகிறோங்கிறது பெருசு இல்லை, அதை விட வெளியில் வரோம். அதை விட ஆச்சரியம், கோவிலுக்குள்ளே போனோமே பெருமாளையே நினச்சிட்டு போகணும். செருப்பை வைத்து திருவடியை தொழுவாரை போலேன்னு சொன்னான். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு சுவாமி போய் சேர்ந்தார். இந்த காலில் போட்டுக்கிறது தொலைஞ்சு போயிடுத்தோ, அங்கே பணம் கொடுத்து வாங்கினார். வாங்கி வச்சுட்டப்பறம் வாசல் அதுக்குன்னு ஒரு அதிகாரி அவன் சொன்னால் இங்கே போட்டுட்டு போடும்னா, இவருக்கு மனசு கேட்கல. அப்பா யார்ட்டையும் சொல்லாது, என் பைக்குள்ளேயே போட்டுன்னு போகிறேன்னார். அவன் சொன்னால் காசிக்கு போனாலும் கர்மம் விடாதுங்கிறது சரியாக இருக்க, இங்கே வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு காலில் போட்டுட்டு உள்ளே போகணுமா, இங்கேயே போட்டுட்டு போம்னா அங்கேயே போட்டார். உள்ளே நுழைஞ்சார். உள்ளே நுழைஞ்சு சன்னதியெல்லாம் சேவிக்கிறார். தாயார் சன்னதி, எம்பெருமானார் சன்னதி, சுதர்சனாழ்வார் சன்னதியெல்லாம் சேவிக்கிறார். மனசு முழுவதும் வாசலில் போட்டிருக்கிறதே ஞாபகம் இருந்தது. நேராக உள்ளே வந்தார். பெரிய பெருமாளை சேவிக்க வந்தார். பெரிய பெருமாளை சேவிக்கிறார். அர்ச்சகர் சுவாமி கற்பூரம் காட்டினார். பெருமாளை நன்னா சேவித்தார். இப்போ அர்ச்சகர் ஸ்ரீ சடகோபம் சாதிக்கணும், சட்டாரி சாதிக்கணும். இவர் என்ன பண்ணினார்? மனசு அங்கேயே இருக்கா. அர்ச்சகரை பார்த்து, சுவாமி சட்டாரி சாதியும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சுவாமி செருப்பு சாதியும்னு சொன்னார். அப்போ இந்த மனசுக்குள்ள பக்தி என்பது இதைத்தான் கபீர்தாஸ் சொன்னார். கழுத்தில் துளசி மாலை நீ போட்டுக்கோ, கையில் துளசி மாலை உருட்டின்று கண்ணையும் மூடிக்கோ, யாரும் இல்லாத தனி ரூமுக்குள்ள கூட நீ இருந்துடலாம். ஆனால் எங்கள் ராமன் ஆசைப்பட்டாதான் உன்னுடைய ஹிருதயத்தில் வந்து இருப்பேன்னு சொன்னார். அவன் ஆசைப்படணும், நீ ஆசைப்படுறது ஒன்று இருக்கட்டும். உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அவன் வந்து இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டாதான் உன்னுடைய ஹிருதயத்தில் வந்து இருப்பானாம். இதற்காகத்தான் எம்பெருமான் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்கேயோ திருப்பார்கடலில் இருக்கிற எம்பெருமான் திவ்ய தேசங்களுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னது யாரு? முதல்ல எம்பெருமானே சொல்லிட்டான். இதை எங்க சொன்னான்? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். அர்ஜுனா, எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டினா, என்னுடைய அடியார்களுக்கு என் மேல பிரியம் அதிகமா அல்லது எனக்கு என்னுடைய அடியார்கள் மேல பிரியம் அதிகமா? இதைத்தான் ஆண்டாள் ஒரே வரியில சொன்னாள், மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். ஆசிரித வியாமோகமே வடிவெடுத்தவன் எம்பெருமான். இப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி. அடியார்களுக்கு இவனிடத்துல ஈடுபாடு அதிகமா அல்லது இவனுக்கு அடியார்கள் இடத்துல ஈடுபாடு அதிகமா? எம்பெருமானே கன்ஃபஸ் பண்ணிவிட்டான். பிரியோகி ஞானினகா அத்யர்த்தம் அகம் சஜ மம பிரியகா. அர்ஜுனா, என்னுடைய அடியார்களுக்கு என் மேலே மிகவும் பிரீதி உண்டு, எனக்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம். அவர்கள் பிரீதி தான் அதிகம்னு சொல்றான். ராமனை பிரிஞ்சு இன்னும் 2 மாச காலம் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேல இருக்க மாட்டேன்னு பிராட்டி சொன்னான். சீதையை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு பெருமாள் சொன்னான். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? சீதையை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னதுனால பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்குத்தானே ஏற்றம். அதே போல இந்த இடத்துல பெருமாள் என்ன சொல்றான்? கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, பிரியோகி ஞானினகா அத்தியர்த்தம் அகம் சச்சமம பிரியகா. ஏ அர்ஜுனா, என்னுடைய அடியார்களுக்கு என் மேல ரொம்ப பிரீத்தி உண்டு, எனக்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம். அவர்கள் பிரியத்தை பார்த்தா என்னுடைய பிரியமோ என்னுடைய ஈடுபாடோ ஒன்றும் சொல்ல முடியாது. இது எம்பெருமானே சோதிவாய் திறந்து அர்ஜுனனிட தெரிவித்தார். இரண்டாவது ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார். நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்தது எண்ணிலாத முனலாம், அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சினுள்ளேன்னு சொன்னார். அப்போ எம்பெருமான்
என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்து இருக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டுண்டோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்யதேசமா பார்த்துட்டே வரானாம். ஆழ்வார் இங்க இருக்கார், இவர்கிட்ட வரணும், இவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி இந்த திவ்யதேசம், அதுக்கப்புறம் அந்த திவ்யதேசம், அதுக்கப்புறம் அது, அப்படியே ஆழ்வார்கிட்ட வந்து ஆழ்வாரும் அறியாமல் சித்தம் அறியாமல் சித்தத்தில் இருப்பவன் எம்பெருமானுக்கு அழகா பெரியவா சொல்லியிருக்கா. சித்தம் அறியாமல் சித்தத்தில் இருப்பவன். சரி, அப்படியே ஆழ்வார் பக்கத்தில் வந்து ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு விடணும்னு எம்பெருமான் ஆசைப்பட்டான். திருமால் இருஞ்சோலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னார். நம்மாழ்வார் சொன்னார், திருமால் இருஞ்சோலைன்னு தான் நான் சொன்னேன், நான் சொல்லி கூட முடிக்கலை, அதுக்குள்ள எம்பெருமான் என்ன பண்ணினான், அங்கிருந்து ஓடி வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னார். என் நெஞ்சில் கொஞ்சம் கூட இடம் வைக்காமல் எம்பெருமானே ஆக்கிரமித்து கொண்டான் என்னுடைய மனதை. கல்லும் கரிகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்று ஒளிந்தனகொல் ஏ பாவம் வெல்ல நெடியான் நிறம் காரியான் உட்புகுந்து அறியான் அடியேன் மனத்தகம். எம்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்ரீராப்தி, அவன் இருக்கக்கூடிய பரமபதம், இதெல்லாம் விட்டு நேர எம்பெருமான் எங்க வந்தான் தெரியுமா? என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்தான். என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்த எம்பெருமான் இனிமே இதை காட்டிலும் ஒரு உயர்ந்த இடம் கிடையாது என்று என்னுடைய ஹிருதயத்திலேயே இருந்தான். இது ஆழ்வார் சொன்னார். நம்மாழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார். புளிங்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பழுங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. எம்பெருமானே, அடியேனுக்காக நீ வரக்கூடாதா? எங்கேயோ திருப்புளிங்குடி, அதிலிருந்து வரகுண மங்கை, அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம். எம்பெருமானே ஆழ்வாருடைய மனசுல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பரமபதத்திலிருந்து கிளம்பியிருக்கான். நேர வரான், திருப்புளிங்குடி வந்தான், அங்கிருந்து வரகுண மங்கை வந்தான், அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் வந்தான். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அடுத்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய மனசுக்குள்ள வரணும். இப்போ என்ன பண்ணினான் தெரியுமா? ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள வந்துட்டானா, அங்கிருந்து கிளம்பி ஆழ்வார் திருநகரியினுடைய ஊர் எல்லைக்குள்ள வந்தானா. ஆழ்வார் தெரிவித்தார், என்னுடைய சூழல் உள்ளானே. ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் வந்துட்டான். அங்கிருந்து நேர ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்புடி ஆழ்வார் அங்க வந்தான். என் ஒக்கலையானே, என் பக்கத்தில் வந்துவிட்டான். சூழல் உள்ளானே கொஞ்சம் விலகி இருந்தான், ஒக்கலையானே இன்னும் பக்கத்தில் வந்தான். அடுத்தது என் உச்சியுனானே, என் தலைக்கு மேலே வந்து உட்கார்ந்துட்டான். என் நாவினுளானே, என் நாக்குக்கு வந்தான். கடைசியில் என்ன பண்ணினான் தெரியுமா? என் நெஞ்சினுளானே. அப்ப என் நெஞ்சுக்குள்ள வரணுங்கிறதுக்காக திருப்புளிங்குடியில இருந்து வரகுணமங்கையில இருந்து அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகர் எல்லைக்குள்ள வந்து அங்கிருந்து கிளம்பி என்னுடைய பக்கத்தில் வந்து என் உச்சியில இருந்து என் நெற்றியிலே இருந்து என் நாக்கிலே இருந்து என்னுடைய மனதிற்குள்ளே வந்தான். எத்தனையும் அதுக்காக தெரியுமா? என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்து புகுந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து இருந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சுக்குள்ள வரணுங்கிறதுக்காக திருப்புளிங்குடியில இருந்து வரகுணமங்கையில இருந்து அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகர் எல்லைக்குள்ள வந்து அங்கிருந்து கிளம்பி என்னுடைய பக்கத்தில் வந்து என் உச்சியில இருந்து என் நெற்றியிலே இருந்து என் நாக்கிலே இருந்து என்னுடைய மனதிற்குள்ளே வந்தான். எத்தனையும் அதுக்காக தெரியுமா? என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்து புகுந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து இருந்தான். எதுக்காக? எதுக்காக இந்த எம்பெருமானே இவ்வளவு கட்டப்படணும்? ஒரே ஒரு காரணம் தான். தேச அந்தர்கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹதயம் கிடக்குமா போலே. ஒரு தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் நன்னா இருக்கா, ஒரு பிள்ளை விதிவசாத்து எங்கேயோ ஊரை சுத்தின்னு இருக்கா. அப்போ இந்த தகப்பனார் இந்த நன்னா இருக்கிற பிள்ளைய பற்றி கவலையே பட மாட்டார். ஆனால் ஐயோ இந்த பிள்ளையாண்டான் மட்டும் இப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அவன் எங்கேயோ ஊரை சுத்தின்னு இருக்கானேன்னு இந்த தகப்பனாருக்கு இந்த ஊரை சுத்துண்டே இருக்கானே அந்த பிள்ளையாண்டான் மேலே தான் எப்போதுமே எண்ணம் இருக்கும் இல்லையா? அதை போல தான் இந்த 4வது பிள்ளையாக சம்சாரியான நாம் இருக்க. அப்போ எம்பெருமானுக்கு மற்ற பிள்ளைகள் யாரு? நித்திய சூரிகள், தேவர்கள், ஆழ்வாரை போல ஞானிகள் எல்லாரும் எம்பெருமான இடத்துல அபாரமான பக்தியோடு இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. சம்சாரியான நாம் என்ன பண்ணினோம்? எம்பெருமானையும் மறந்தோம், அவனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தையும் பண்ணாமல் விட்டோம். அதற்கு மேல என்ன ஆச்சரியம்? பெருமாளை சேவிக்கணும், கோவிலுக்கு போகணும், கைங்கரியம் பண்ணணும்,
இந்த ஞானமும் இல்லாமல் இருந்தவன் பார்த்தான், தேச அந்தர்கதனான புத்திரன் பக்கலிலே. என்னதான் 80 வயசு ஆனாலும் தாயார் தகப்பனாருக்கு, அவரோட பிள்ளைக்கு 60 வயசு ஆனாலும் தாயாரும் தகப்பனார் என்ன சொல்லுவா தெரியுமா? என் பிள்ளை இவ்வளவு நாளா எங்கேயோ இருந்தான், இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்துட்டானா, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த வீதி வழியா போனான், அவனை எங்க ஆத்துக்குள்ள வர வேண்டாம், ஆனா இந்த வீதி வழியா போனா கூட இந்த கண்ணுனால என் பிள்ளைய நான் பார்த்து விடுறேனே அப்படின்னு சொல்வான் இல்லையா ஒரு தகப்பன் 80 வயசானாலும். அதை போல எம்பெருமானுக்கு நம்மை விட முடியாத வாத்சல்யம். இந்த வாத்சல்யம் காரணமாக தான் இருக்கக்கூடிய பரமபதம், தான் இருக்கக்கூடிய ஷீராப்தி இதெல்லாம் விட்டு அவதாரங்களாக வந்து சேர்ந்தான். அவதாரங்கிறது யாருக்கோ பிரயோஜனமா இருந்தது, அந்த காலத்தில் இருந்தவாளுக்கு மட்டும் பிரயோஜனமா இருந்தது. ஆனா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணுமே, அதற்காக திவ்ய தேசங்கள்ல வந்து இருந்தான். ஆக எம்பெருமான் வந்து இருந்ததற்கு காரணம் அவனுடைய வாத்சல்யம். வாத்சல்யம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அபரிமிதமான பிரியம்னு அர்த்தம். நம்மாத்து பிள்ளை தவறு பண்ணினாலும் அந்த குற்றத்தை பெருசா நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். என்ன காரணம்? என் பிள்ளைங்கிற காரணத்தினால. இதுதான் வாத்சல்யம். நாம் அவன் கோவிலுக்கு ஒரு நாள் கூட போறதில்லை, ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார், உன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு நின்ன திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான். ஆழ்வார் திருநகரிலே ஆதிப்பிரான்கிற திருநாமத்தோடு பெருமாள் நின்னுண்டே இருக்கானா. ஏன் சுவாமி உட்காரக்கூடாதா? ஏன் நின்றுட்டு இருக்கான் தெரியுமா? யாராவது ஒரு அடியவனாவது அப்படி கோவில் வாசல்ல வந்துட்டு, ஆதிநாதா உன் திருவடிகளே சரணம், ஆதிநாதா உன் திருவடிகளே சரணம், ஆதிநாதா உன் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டா இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் அவ்வளவு ஆனந்தம் உண்டாயிடுமா? ஓ, என்னையும் சேவிக்க ஒருத்தன் வந்து விட்டானா, என்னையும் சேவிக்க ஒருத்தன் வந்து விட்டானான்னு நிற்கக்கூடிய பெருமாள் வாசல் வரையும் போய் அவனை கூட்டிட்டு வரானா. சுவாமி வேதாந்த தேசிகன் சொன்னார், இந்த அடியவன் இருக்கானே அவனை சேவிக்க போனானே, அவனை பார்த்த உடனே பெருமாள் முகம் எப்படி ஆறு தெரியுமா? சாபிப்ராய ஸ்மித விகசிதம். அப்படி முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு போட்டால் எவ்வளவு பிரகாசம் உண்டாகும், அவ்வளவு சந்தோஷம் உண்டாருதான் பெருமாளுடைய முகத்துல. ஒரு பக்தனை பார்த்தா, அந்த ஒரு பக்தனை பார்க்கறதுக்குன்னு அந்த எம்பெருமான் அவ்வளவு கட்டப்படுறானே, அந்த பக்தர்கள் தான் எனக்கு எல்லாம்னு தெரிவிக்கிறான் கீதையில. ஞானி தூ ஆத்மைவ மேமதம்னு சொன்னான். சரி, அவன் நின்னான், இருந்தான், கிடந்தான், அவதாரங்கள்ல நின்னான், திவதேசங்கள்ல நின்னான், என்னுடைய அடியார்களுக்காக. ஆழ்வார் தெரிவிக்கிறார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர். ஒரு திவிதேசத்துக்கு போகிறோம், திருக்கண்ணபுரம் போகிறோம், அங்கே எம்பெருமானுக்கு சௌரிராஜன்னு பேர். ஆழ்வார் திருநகரி போனோம், அங்கே ஆதிநாதன்னு பேர். ஸ்ரீவைகுண்டம் போனோம், அங்கே கள்ளபிரான்னு பெயர். மன்னார்குடி போனோம், ராஜகோபாலன்னு பெயர். திருவல்லைக்கேணி போனோம், வேங்கடகிருஷ்ணன்னு பெயர். ஒரே எம்பெருமானுக்கு இத்தனை திவ்யதேசங்களில் இவ்வளவு பேர் இருக்கு. என்ன காரணம்? அடியவர்களுக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய அபரிமிதமான ஈடுபாடு. இப்போ நம்ம மாத்திரம் குழந்தை பிறந்து விட்டான், தாயாரும் தகப்பனாரும் நியூமராலஜி படி ஏதோ ஒரு பேரை வைக்கிறான். ஏவை மாற்றி இசடை முன்னாடி போட்டு, இசடை மாற்றி ஏவை பின்னாடி போட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கிறா. ஆனால் அந்த ஆற்றுல பாட்டியும் தாத்தாவை என்ன சொல்கிறா? நீங்கள் என்ன பேரை வேணா வச்சுங்கோ, நாங்கள் இந்த பேர் தான் சொல்ல போகிறோம். உடனே இந்த பிள்ளையோட மாமான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் என்ன பேராக வச்சுங்கோ, நான் இந்த பேரை கொண்டு தான் கூப்பிட போகிறேன். கடைசியில் ஒருத்தர் வருவார், நான் கோண்டுன்னு கூப்பிட போகிறேன் பார். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. கோண்டுன்னு ஒரு பிள்ளைக்கு பேர் உண்டா? கிடையாது. என்ன காரணம்? அவாளுக்கு வாயில வந்த பேரெல்லாம் அந்த குழந்தைக்கு வச்சாலே. என்ன காரணம்? அந்த குழந்தை இடத்திலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இந்த அன்லிமிட்டெட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இப்போ யாருக்கு இருக்கு? நமக்கு அவனிடத்துல இல்லை, அவனுக்கு நம்ம இடத்துல இருக்கு. அதனால தான் நம்பிள்ளைங்கிற பெரியவர் சொன்னார், எம்பெருமான் எதனால இது மாதிரியாக நின்னான், இருந்தான், கிடந்தான் தெரியுமா? பெற்ற பாவிக்கு விடப்போமோன்னு சொன்னார். நம்ம பிள்ளையாண்டான், நம்ம வயிற்றுல பிறந்தவன் ரொம்ப கட்டப்படுறான்னு சொன்னா தாயாரும் தகப்பனாரும் பார்த்துட்டு இருப்பாளா? ஐயோ என் பிள்ளை கட்டப்படுறானே, என் பிள்ளை கட்டப்படுறானேன்னு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவன் அறியாமல் அவனுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவர்கள் தாயாரும் தகப்பனாரும். நமக்கு தாயாரும் தகப்பனார் யாரு? பெற்ற தாயும் நீ, பிறப்பித்த தந்தையும் நீ என்று பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் தெரிவித்தார். துமேவ மாதாச்ச பிதாத்வமேவ கோபிமார்கள் கோபிகா கீதத்தில் தெரிவித்தார்கள். ஆக அந்த எம்பெருமான் தான் நமக்கு தாயும் தகப்பனும். நாம் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள். பிள்ளைக்கு ஒரு கட்டம்னு சொன்னா தாயாரால பார்த்துட்டு இருக்க முடியுமா? தகப்பனாரால பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால தான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஓடி வரான். தாயாருக்கு 104 டிகிரி ஜுரம் வச்சுப்போம். பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வரான். பிள்ளை கேட்குறான், நாளைக்கு பரீட்சை இருக்கேம்மா, என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். தாயார் என்ன சொல்கிறா தெரியுமா? உனக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணியிருக்கேன்டா குழந்தைன்னு சொல்கிறா. அவனுக்கு டிஃபன் கொடுக்குறா. இவளுக்கு 104 டிகிரி ஜுரம். குழந்தை பார்க்குறான், அம்மா முகம் வாடி இருக்கே, என்ன காரணம்னா?
ஒன்றும் இல்லடா குழந்தை, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. தனக்கு 104 டிகிரி ஜுரம்னு சொல்லிட்டா இந்த பிள்ளை தன்னை நினச்சி கவலைப்பட்டு பரீட்சை எழுத மாட்டானே என்ற துக்கத்தினாலே தாயார் தன்னுடைய கட்டத்தை கூட குழந்தை இடத்துல சொல்லாமல் அவன் சௌக்கியமாக இருக்கணுமே, அவன் நன்னா இருக்கணுமே என்று நினைப்படே. இதைத்தான் எம்பெருமான் நம்மிடத்துல பிரியத்தோடு இருக்கான். அப்போ நாம் அவன் கோவிலுக்கே போகலை, அவனை சேவிக்கவே இல்லைனாலும் அவன் நம்ம விடமாட்டான். பெற்ற பாவிக்கு விடப்போமோ? இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தானே அவன் தானே பாவி இல்லையா? அவனை கோவிலில் போய் சேவிக்காமல் இருக்குமே நாம பாவி இல்லை. இப்படி ஊரை சுத்திண்டே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தானே, ஊரில் என்ன சொல்லுவா, இப்படியும் ஒரு பிள்ளையை ஒரு தகப்பனார் பெற்றெடுத்தானோன்னு கேட்பாளே. அந்த எம்பெருமான் நம்மை விட முடியாத வாத்சல்யம் என்ற காரணத்தினாலே நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான் என்று எம்பெருமானே கீதையில அர்ஜுனன் இடத்துல சொன்னான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆழ்வார்கள் சொன்னா இதை காட்டிலும் எம்பெருமான கொண்டாட வந்த வேதாந்தம் தெரிவித்தது, ரொம்ப அழகா தெரிவித்தது. விஸ்வஸ்ய ஆயத்தனம் மகத்துன்னு தெரிவித்தது. விஸ்வஸ்ய ஆயத்தனம் மகத்து. எம்பெருமானுக்கு மிகப்பெரிய கோவில் என்பது என்ன? எம்பெருமானுக்கு மிகப்பெரிய கோவில் என்பது அவனுடைய அடியார்களுடைய ஹிருதயம். எம்பெருமானுடைய மிகப்பெரிய கோயில் அவன் அடியார்களுடைய ஹிருதயம்னு சொன்னா, ஒன்றை பெருசுன்னு சொன்னா இன்னொன்று சின்னதுன்னு அர்த்தமா இருக்கு. அப்போ இளம் கோவில் சிறிய கோயில் என்பது என்ன? எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். சரி, எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் சிறு கோயில் இளங்கோவில்னு சொன்னா கோவில் எது? அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள். எம்பெருமானுடைய அவதாரங்கள் கோவில்னு சொன்னா வெறும் வீடு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அது என்னது? எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபதம். அப்ப எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபதத்தில் ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு அனுபவம் கிடையாது, அடியார்கள் கிடையாது. எம்பெருமான் ராமனுடைய அவதார காலம் முடியறது. அவதார காலம் முடியறப்போ பெருமாள் சொன்னான் திருவடியை பார்த்து, ஹனுமன்னு நம்முடைய அவதார காலம் முடியறது, நான் இங்கிருந்து கிளம்பி போறேன், நீர் என்னோட வரையறான்னு கேட்டான். உடனே ஹனுமான் என்ன கேட்டார் தெரியுமா? வரேன், ஆனால் எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லும். இங்கிருந்து நான் பரமபதம் வந்தால் அங்கே உமக்கு வில்லு உண்டா? பெருமாள் சொன்னால் அந்த வில்லுல இந்த சரையு நதியோட சரி. பரமபதம் வந்தால் அங்கே உனக்கு பேர் ராமன் உண்டா? ஹனுமன் ராமன்கிற பேர் இந்த அயோத்தியோட சரி. இப்போ ஹனுமான் கேட்டார், வில்லில்லாத ஒரு பெருமாள், ராமன்னு திருநாமம் இல்லாத ஒரு பெருமாள், இந்த பெருமாளை நான் எதுக்காக சேவிக்கணும்? எனக்கு ராமாயணம் வேணும், எனக்கு ராமன் வேணும். கோதண்டத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய ராமன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருப்பேன். பெருமாளே நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். உன்னுடைய ராமாயணம் எங்கே இருக்கோ, எங்கே நீ கோதண்டத்தோடு ராமனாக சேவை சாதிக்கிறியோ, எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு சொன்னானே ஹனுமான். ஆக அந்த எம்பெருமான் எங்கே தன் அடியவர்களுக்காக சேவை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வரானோ அந்த இடத்துல தான் அவனுடைய அடியவர்களும் இருக்கின்றார்கள். இதைத்தான் எம்பெருமான் நாரதர் இடத்துல சொன்னான். ஹே நாரதா, நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்தர் திருஷ்டாமி நாரதா. ஹே நாரதா, என்னை எங்கே பார்க்கலாம்னு கேட்டியா? நாகம் வசாமி வைகுண்டே. இந்த பக்தி ப்ரோக்ராம் நடக்கிற வரைக்கும் நான் ஸ்ரீவைகுண்டத்திலேயே இல்லை நாரதா, வைகுண்டத்தில் இல்லை. நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ, யோகிகளோட மனசுலேயே நான் இல்லை நாரதா. பார்த்தான் நாரதர், பெருமாளை நீ எங்க இருக்காய் தெரியலையா? நான் மத் பக்தாக எத்திர காயந்தி, என்னுடைய அடியவர்கள் எங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுகின்றார்களோ அங்குதான் நீ என்ன பார்க்கலாம்னு சொன்னான். துக்காராம்னு ஒரு பெரியவர் சொன்னார், நாம நின்று பாடினா அவன் உட்கார்ந்து கேட்கிறான், நாம உட்கார்ந்து பாடினா அவன் நின்று கேட்கிறான், நாம நின்று பாடினா அவன் ஆடிண்டு கேட்கிறான், நாம ஆடிண்டு பாடினா நம்ம கையை பிடிச்சுண்டு அவனும் ஆடுறான். சுவாமி கோபிகாயுதம் பார்க்கலையா? அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரே அங்கனா இத்தம் ஆகல்பித்தே மண்டலே மத்தியகதா சஞ்சகவுவனுனா தேவகி நந்தனகா. தேவகி பெற்றெடுத்த கண்ணன் தன் அடியார்களான கோபிமார்கள் இவா யாரு? இவாளுக்கு கர்மானுஷ்டானம் உண்டா, பக்தி உண்டா, ஞானம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்கிறது அவள்கிட்ட இருந்தது. அதனால தான் அவளை தேடி வந்தான் பெருமாள். எல்லாம் படிச்சவாள் இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? நான் படிச்சுட்டேங்கிற எண்ணம் இருக்கும். கோபிமார்களுக்கு இது இடது கைனும் வலது கைனும் வித்தியாசம் தெரியாது.
இது பசுமாட்டை கட்டக்கூடிய கயிறு, இது கண்ணுக்குட்டியை கட்டக்கூடிய கயிறுன்னு வித்தியாசம் தெரியாது. ஒன்றுமே தெரியாது இந்த கோபிமார்கள். இந்த கோபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்த எம்பெருமான் அவர்கள் கையை பிடித்து கொண்டு ராசலீலை பண்ணினான். பார்த்தான் சதுர்முகனான பிரம்மா சொல்றான், நான் வேதங்களை உண்டாக்கினேனே, எதுக்கு இந்த காரியத்தை பண்ணணும்? பிரம்மாவாய் இழந்து விடுதல், இடைச்சியாய் பெற்று விடுதல். அப்ப அந்த எம்பெருமானே என்னுடைய அடியார்கள் எங்க இருக்காளோ அங்கதான் வரணும்னு சொன்னா, அப்ப அவன் எங்க பார்க்கலாம்? அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திருஷ்டாமி நாரதா. அப்ப அவன் அடியவர்கள் இருக்காளே, அந்த அடியவர்களோடு அவன் சேர்ந்து இருக்கானே, அதுதான் அவனுடைய பெரும் கோவில். அப்ப இப்போ ஒரு கேள்வி வருது, இப்ப எம்பெருமானுக்கு எங்க இருக்கிறதுல ஆசை? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்க முத்ருஜ்ய யாகத்தோ மதுராம்புரி. வடமதுரைக்கு எம்பெருமான் வந்தான். எங்கேருந்து? தான் இருக்கக்கூடிய திருப்பார்கடலை விட்டான், நேர வடமதுரைக்கு வந்து சேர்ந்தான். என்ன காரணம்? திருப்பார்கடல்ல இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கலை. நேர இங்க வந்தான். எங்க? வடமதுரைக்கு வந்தான். எதுக்காக? வெண்ணைய திருடணும்னு. உடனே கூரத்தாழ்வான் சொன்னார், பெருமாளே நீ எல்லாரையும் ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாதுன்னார். வெண்ணைய திருடணும்னு வந்தது ஒரு காரணம், ஒரு வியாஜம். ஆனா நீ எதுக்காக வந்த தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கோபிமார்கள் இடத்துல நீ அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தாய் அப்படின்னார். இந்த கண்ணனாக இருந்தான், கிடந்தான், நின்னான்னு பார்த்தோம். கண்ணனாக எங்கு குனிந்து இருந்தான்னு பார்த்துவிடும். இந்த டாபிக்கில் சொல்லல, அதையும் சொல்லிவிடுறேன் அடியர். கண்ணனாக எங்க குனிந்து இருந்தான்? அதுதான் எம்பெருமானுடைய சௌலபியத்தினுடைய உச்சநிலை. கோபிமார்கள் யமுனா நதியில் நீராட போவா. அப்போ அந்த காலத்துலலாம் மஞ்சள் உரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் இருந்தது அந்த காலத்தில். அப்போ கடைக்கு போய் மஞ்சக்கிழங்கு வாங்குவா. மஞ்சக்கிழங்கு மஞ்சளாக இருக்கும். அந்த காலத்து மஞ்சக்கிழங்கு மஞ்சளாக தான் இருந்தது. இதை வாங்கி தேய்ச்சி பார்க்கணும்னா எங்கே தேய்ச்சி பார்க்கறது? கோபிமார்கள் எல்லாம் சிகப்பாக இருப்பா. சிகப்பாக இருக்கிற மஞ்சளை தேய்ச்சி பார்த்தா எங்கேயாவது உரைக்குமா? இந்த கோபிகை கேட்டா, அப்பா இதை உரைச்சி பார்க்கணுமே. என்ன கடைக்காரன் சொன்னான், கருப்பாக ஏதாவது கல் இருந்தால் உரைச்சி பாரு. நான் உங்கள் கடையில் கல் இருக்கான்னு கேட்டால் கல் இல்லைன்னா, இந்த கோபிகை என்ன பண்ணுறதுன்னு திரும்பி பார்த்தாள். இவள் திரும்பி பார்த்த மூலையில் இந்த பயல் நின்றுட்டு இருந்தான். யாரு? கண்ணன். என்ன பண்ணா தெரியுமா? இங்கே வா அப்படின்னா, இவள் கூப்பிடணும் தானே அவனும் காத்துட்டு இருக்கான். இதுக்காகத்தானே அவதாரம் பண்ணியிருக்கான். ஓடி அவன் தான், அடியேன் என்ன பண்ணணும்? நம்ம ஆற்றுல நம்ம பத்னிமார்களுக்கு அடியேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போல கண்ணன் இந்த கோபிகைக்கு சொன்னான், அடியேன் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமில்ல, கையில் மஞ்சக்கிழங்கு இருக்கு, இதை உரசி பார்க்கணும், கருப்பாக இருக்கிற கல்லில் உரசி பார்க்கணும்னு சொன்னால், இவ்வளவுதானே, நான் குனிஞ்சுக்கிறேன்னு சர்வேஸ்வரன் சொன்னாராம். இந்த லோகத்தையே சிட்டி பண்ணின சர்வேஸ்வரன் ஒரு கோபிகைக்காக, இடதுகை வலதுகை தெரியாத ஒரு கோபிகைக்காக குனிந்து கொண்டான். இவனுடைய முதுகிலே கோபிகை நன்னாக மஞ்சள் கிழங்க உரைச்சி பார்த்தாளாம். ஆகா பத்துறது சொல்லிட்டு பேசாமல் போக முடியுதானே. இவள் போறவள் என்ன பண்ணினா தெரியுமா? அங்கே ஒரு இன்னொரு கோபிகை போயிட்டு இருந்தாள். அவளை கூட்டாள், இங்க வா, இந்த கடையில் மஞ்சள் கிழங்கு வாங்கினா உரைத்து பார்ப்பதற்கு கல் இலவசம். அந்த காலத்திலேயே. அப்ப இருந்தான், கிடந்தான், நின்னான், இல்ல குனிந்தான். அப்ப எத்தனைக்கு என்ன காரணம்? எம்பெருமானுடைய சௌலபியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌலபியம்னு சொன்னா ரொம்ப பெரியவன், ரொம்ப கீழே இறங்கி வந்து பழகினான்னு சொன்னா அதுதான் சௌலபியம். அறப்பெரியவன், அறத்தாழ்ந்தவர்களோடு கலந்து பரிமாறக்கூடிய உயர்ந்த குணத்திற்கு சௌலபியம்னு பேர். ஆனால் இதில் கூட ஒரு கட்டம் இருக்கு. ரொம்ப பெரியவற்றை நாம் போகிறோம், மனசுக்குள்ள என்ன தோணும்? அவர் ரொம்ப பெரியவர், அவரிடத்துல நம்மளால் பேசவே முடியாது, ஏதோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவர் இடத்துல பேசுகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட பழகிறப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த பெரியவருக்கும் நம்மகிட்ட பழகிறப்போ என்னதான் இருந்தாலும் இவன் 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 தானே அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். இதற்கு இடமே கொடுக்காமல் மிகவும் பெரியவனாக இருக்கக்கூடியவன் ரொம்ப தாழ்ந்து இருக்கவனோடு பழகக்கூடிய காலத்தில் வித்தியாசமே உண்டாகாத வகையிலே பழகக்கூடிய குணத்திற்கு பெயர்தான் சௌசீல்யம்னு பேர். சௌலபியத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் சௌசீல்யம். அந்த சௌசீல்யம் என்பதுதான் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே காட்டப்பட்டது. அந்த சௌசீல்யம் என்பதுதான் எம்பெருமானுடைய அர்ச்சாவதார திவ்ய தேசங்களிலே காட்டப்பட்டது. அந்த சௌசீல்யம் என்பதுதான் எம்பெருமானையும் அடியவர்களையும் சேர்த்து வைக்கின்றது. ஆக இந்த எம்பெருமான் நின்றதோ, இந்த எம்பெருமான் கிடந்ததோ, இந்த எம்பெருமான் இருந்ததோ அத்தனையும் யாருக்காக தெரியுமா? அடியவர்களுக்காக. நதே ரூபம் நதே ரூபம், உன்னுடைய ரூபம் உனக்காக இல்லை. எதுக்காக? உன்னுடைய அடியவர்களுக்காக. கோவில போய் பெருமாளை சேவிக்கிறோம்,
இன்னைக்கு ஹனுமந்த வாகனம்னு சொல்றா, இன்னைக்கு கருட வாகனம்னு சொல்றா, இன்னைக்கு சேஷ வாகனம்னு சொல்றா, இன்னைக்கு ஆளும் பல்லக்குன்னு சொல்றா. என்ன காரணம்? எல்லாம் என்னுடைய அடியவர்களுக்காக. என்னுடைய அடியவர்கள் என்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படியெல்லாம் நான் அவளுக்கு சேவை சாதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் யார் தெரியுமா? சர்வசக்தனான எம்பெருமான் தன் சக்தியை மறைத்து கொண்டு அடியவர்களுக்காக சுலபமாக சேவை சாதிக்கிறான். ஒன்றும் சர்வஜனான எம்பெருமான் அக்ஞனாக இருந்து கொண்டு தன்னுடைய அடியவர்களுக்காக சேவை சாதிக்கிறான். சரி, சர்வஜனான எம்பெருமான் அக்ஞனாக இருக்கான் எப்படிங்கிறத பார்க்கணும். ஆற்றுல திருவாராதனம் பண்ணுறோம் பெருமாளுக்கு. 3 மாதம் அமெரிக்கா போகணும். பெருமாளை பார்த்து சொன்னோம், பெருமாளே நான் அமெரிக்கா போகிறேன். அவன் கேட்டால், ஏன் நான் கலிஃபோர்னியா பார்க்கக்கூடாதா? நீ தான் பார்க்கலாமா? ஒரு அனுப்புறவனே நான் தானே, என்னை மட்டும் நீ விட்டுவிட்டு போறியே? இல்லை உனக்கு விசா பாஸ்போர்ட்டில் நான் வாங்கலை, நீ வாங்கவே மாட்டேன் எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எங்கள் ஆற்று அரிசி பானையில் ஒரு 3 மாதம் பத்திரமாரு, அதில் இருக்கிற புழுவனையும் ஒன்றா இருக்கும்னு சொல்கிறான் இவன். 3 மாதம் கழித்து வரான். 3 மாதம் கழித்து வந்தோன்னு இவன் நன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி பானையை திறந்து விட்டு, பெருமாளே நீ பத்திரமா இருக்கியா? பெருமாள் கையை கட்டிட்டு இருக்கேன்பா. சர்வசக்தனான எம்பெருமான் தன்னுடைய அடியவனுக்காக தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஞானத்தையும் குலைத்து கொண்டு அடியவர்களுக்காக கட்டுப்பட்டு நிற்கிறான் இல்லையா? இதுதான் அவனுடைய சௌசல்யத்திற்கு எல்லையான குணங்கள். இதைத்தான் எம்பெருமான் நின்னான், இருந்தான், கிடந்தான். எதுக்காக? அடியார்களோடு சேர வேணும் என்பதற்காக. அடியார்களோடு சேர வேணும், அவர்களிடத்தில் இல்லாத பக்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த காரியத்தை தான் விஜய் டிவியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கா. அழகான வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஸ்ரீ மத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.